ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஹாப்பி ஈவினிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு நேராக கிச்சனுக்கு தாங்க வந்துட்டேன். கிச்சனுக்கு வந்துட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தா சப்பாத்தி மாவு வந்தது. சரி சப்பாத்தி பண்ணிடலாம் சொல்லிட்டு எனக்கும் என்னோடய தம்பிக்கும் சப்பாத்தி பண்ணிட்டேன். அண்ட் என் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். நான் கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஆயில் போட்டு சால்ட்டு போட்டுட்டு மாவு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 hour அப்படியே வச்சுட்டேங்க. நல்லா சாஃப்டாக வரணுன்றதுக்காக மாவு நல்லா ஊற வச்சு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு தாங்க எடுத்திருந்தேன். இன்றைக்கி வந்து பூண்டு தக்காளி சட்னி செய்யலான்ட்டு தான் எடுத்திருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவு பூண்டை நல்லா எடுத்து உரித்து வச்சுக்கிட்டாங்க. உரித்து வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு தக்காளி, வெங்காயம், பூண்டு இது 3ம் போட்டு தாங்க செய்கிறது. 2 வெங்காயம், நான் 5 தக்காளி எடுத்திருந்தேன். மீடியம் சைஸ் தக்காளி. அதுக்கப்புறம் பூண்டு இந்த மாதிரி நசுக்கி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி தக்காளி வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டை நல்லா நசுக்கி போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கணுங்க. லாஸ்ட்டாக இதுக்கு எந்த ஸ்பைசஸும் வேண்டாம். லாஸ்ட்டாக நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூளே போதும். 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டண்ட்டில் சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே நல்லா வந்துடும் அந்த சிம்மில் வைக்கும் போதே. இதை நீங்கள் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், நீங்கள் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. மாமாக்கும் ரைஸ் போட்டு கொடுத்துட்டு நானும் சப்பாத்தி எடுத்துகிட்டேன் மக்களே. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ.